ஸோ அதான் வீட்டுக்கு வந்த உடனே பிளேட்ஸு, அப்புறமேட்டு கண்ணாடி கிளாஸு இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப நல்ல மெட்டீரியல், நல்ல ஹை குவாலிட்டியில் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா சாப்பிட்ற பொருளில் அதனால் யூஷுவலாகவே எனக்கு இந்த பிளேட்ஸு, கிளாஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் கிச்சன் ஆக்சசரிஸில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹை எண்டில் ரொம்ப ஹை எண்ட் இல்லை, ஓகே, என்னால் முடிகிற அளவுக்கு நான் அஃபோர்ட் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கோவத்தில் அந்த அளவுக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுது. என்னடா இது, கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 1 வீக்குங்க. அவங்ககிட்ட நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சி கூட என்னால் பேச முடியல அவங்க வீட்டில் இருந்த வரைக்குமே. ஓகேவா, எல்லோரும் எப்போவுமே கூடவே இருப்பாங்க, ஒரு ப்ரைவசி இல்லை. ஆக்சுவலாக நிறைய பேசணுன்னே இருந்துச்சு. அது நானாக தான் இந்த வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன் அன்றைக்கி நைட்டு. ஏன்னா லீவு முடிஞ்சிருச்சு. இந்த 4 நாள் தான் எனக்கு கல்யாணத்துக்கு லீவே கொடுத்தாங்க. 4 நாளா 5 நாளா அவ்வளோதான் கொடுத்தாங்க உண்மையாக சொல்ல போனோன்னா. அதுக்கு மேலே லீவே தரல. அவருக்கு என்ன காண்டோதில்லை, என் மேலே அவருக்கு காண்டே இல்லை. எங்கள் மேனேஜருக்கு அவன் மேலே என்னன்னு தெரில. அவங்களுக்கு அதை அப்ளை பண்ணும்போது கூட அவருக்கு டினை பண்ணிகிட்டே இருந்தார். என்ன விஷயம் ஒன்றும் புரியல. மேபி அவரும் வேலைச்சேரி, இவன் அந்த வேலைச்சேரியிலலாம் பொறுக்குவான், இவன் ஏதாவது அப்படி இப்படின்னு இருக்கிறத அவர் பார்த்துட்டாரா என்னன்னு தெரில. இது விஷன்ற மாதிரி அவர் மனசில் எல்லாம் பதிஞ்சிருக்கானோ எனக்கு புரியல. எனக்கு வெறும் 5 நாள் லீவு முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை நான் போனேன்னா சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக எனக்கு அது பே ஆகும். அப்படி இல்லைன்னா அது சாண்ட்விச் லீவ் மாதிரி ஆகிடும். எனக்கு நெக்ஸ்ட்டு அந்த இஎம்ஐக்கெலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அந்த ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுக்க போகிறோம், அந்த ஒரு கான்செப்டில் தான் போனேன். ஆனால் அந்த ஒரு நாள் போனதில் தான் இந்த நாயோட அந்த குணம் தெரிய வந்துச்சு. போகாமல் இருந்திருந்தேன்னா அது வேறு மாதிரி போயிருக்குமோ இன்னும் தெரில சுச்சுவேஷன். அந்த வீட்டுக்கு வந்த 2வது நாளே, காலை வச்ச 2வது நாள் செம்ம சண்டை. என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின்லேருந்து குதிக்கிறதுக்கு தானே பயமாக இருக்குது. இவன் வரல அப்போ கூட, ஓகேங்களா. காலையில் 6 மணிக்கெலாம் வந்துடுறதுனால வரல. அப்போனா ட்ரெயின்லேருந்து குதிக்கிறதுக்கு தானே பயமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம இதை அரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பீசஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க. அரைச்சி குடிக்கிறதுக்கே நான் போயிட்டு அந்த அளவுக்கு நான் வெக்ஸ் ஆனேன். சரி, எனக்கு அந்த விஷயத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஏஜு இம்மெச்சோர்டு, எனக்கு சீரியஸாகவே அப்போ வரைக்குமே நான் இம்மெச்சோர்டாக தாங்க இருந்தேன். அவன் என்ன சொன்னாலும் அப்போவும் நான் நம்பிட்டு தான் இருந்தேன். அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத போனது எப்போனா, ஒன்ஸ் நான் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த கல்யாணம் பண்ணி அவன் கூட குழந்த பெற்றுக்காத வரைக்கும் நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது வேறு மாதிரி ஒரு அந்த அது கிட்டிஷ் எல்லாம் இல்லை. எல்லாமே தெளிவு தான். எல்லாமே நல்லா பண்ணுவேன், வேலை செய்வேன், வீட்டில் அவனுக்கு தேவையானதை பார்த்துப்பேன், எல்லாமே அப் டு டேட் பார்ப்பேன். ஆனால் அவன் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிடுவேன். அது மேபி எக்ஸ்ட்ரீமாக நான் அவனை மனசில் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காகவா எனக்கு தெரியல. ஃபைன், இது ஒதுக்கிடலாம். இது எனக்கு யோசிக்கவே வேண்டான்னு தோணுது எனக்கு. அவ்வளோ ஒஸ்ட்டான பார்ட்டு. பிகினிங் ஆஃப் த வித்தின் அ வீக்கில் நடந்த ஒரு விஷயம் இது. இதுவும் ஃபோன் கான்வர்சேஷன் தாங்க. ஃபோனில் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா, இந்த கான்வர்சேஷன் எப்போ நடந்துச்சுன்னா கரெக்டாக நவம்பர் மாதம் 4ஆந்தேதியா, 4ஆந்தேதி, 5ஆந்தேதி இல்லாட்டி 6ஆந்தேதிங்க இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கும். இதுவும் 2013. இதுவும் ஒரு வேளை நம்ம பிளாக் பாக்ஸ் மாதிரி நம்ம ஒரு மனுஷங்க இருக்கோம், எல்லாமே எடுக்க முடியும் அப்படின்னா, இதுவும் அந்த கான்வர்சேஷனில் இருக்க தான் செய்யும். இல்லை கடவுளுக்கு தெரியும், அவன் மனசாட்சிக்கு தெரியும். யாராக இருந்தாலும் இந்த கான்வர்சேஷன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக கோவம் வர செய்யும். யாராக இருந்தாலும் அவன் பேசுனதை அப்படி பேசியிருப்பான், ஓகேங்களா. அப்போது எத்தனை மணிக்கு வரான் தெரியுங்களா? அன்றைக்கி கரெக்டாக 3:30 மணிக்கு வரான் வீட்டுக்கு. காலைல 6 மணிக்கு வரேன், 5:30 மணிக்கு வரேன், கேப் வேண்டாம் நான் வந்துடுறேன் அப்படின்னவன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைங்க. நான் டென்ஷனாகி பேசினதுக்கு, குலைக்கிற நாயை கடிக்காது குதிச்சு செத்துருன்னு சொன்னதெல்லாம், ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே போய் கடைசியில் அவன் வீட்டுக்கு வந்த நேரம் 3:30 மணி.
3:30 மணிக்கு அவன் வீட்டுக்கு வரான். நான் அப்படி தான் உட்காந்துட்ருக்கேன். ஒன்றும் சாப்பிடல, செய்யல, தூக்கம் வரல எனக்கு. ஒரு மாதிரி லைஃப் ஏமாந்த அந்த இப்போ ஏமாந்து போயிட்டாங்க ஒருத்தங்க. அநியாயத்துக்கு ஏமாந்து போயிட்டாங்க. அவங்களோட அந்த தருணம் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் உடஞ்சி, எல்லாத்தையும் ஹோப் எல்லாம் செத்து போய் அதுலேருந்து மீண்டு வராத நிலைமைக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்ற ஒரு ஃபீல் வரும்போது எப்படி இருப்பாங்க அவங்க? அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கேன் நான். 3:30 மணிக்கு அவனை பார்க்கும்போது இன்னும் கோவம் எனக்கு. நீ என்ன வாலிப வயசு ஊஞ்சல் ஆடுதா? மொட்டை பையனா நீ? உனக்கு வந்துட்டு ஏன்னா இந்த டைமில் நான் வந்து அவனை சரி கட்டணும்னு நினைக்கலனா, நான் வந்து அவனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கலனா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து அவனோட கேரக்டர் நான் இங்கே சொல்கிறேன். இப்போ இந்த நிமிஷத்தில் சொல்கிறேன். ஹீ இஸ் அ வெரி 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 ஹெட் வெயிட் கேரக்டர். நான் பார்த்த டைம்லேருந்தே பயங்கர ஹெட் வெயிட். அவன் வந்து எல்லாரும் அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவான். யாருன்னா ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு வேலைக்கு திருப்பி திருப்பி அந்த வேலையை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு பண்ணுவான். இல்லாட்டி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவான். நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கணும்னு. ஆனால் அவனோட நெகட்டிவ் ஏதாவது ஃப்ளாஸ் வந்து யாராவது கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து தப்பாகிடுவாங்க. அவங்கள பற்றி 4 பேர்கிட்ட போய் தப்பு தப்பாக சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கோ இல்லையோ, அவங்கள வந்து அப்படியே அவங்க தங்கச்சி அவங்களோட அம்மாவோட குணம் அது. அவங்கள பற்றி பின்னாடி போயிட்டு தப்பாக சொல்கிறானோ இல்லையோ, அது நிஜமாலே நம்ம வந்து நான்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது ஒருத்தவங்கள அவனை பிடிக்காத போயிடுச்சுன்னா அவங்கள பற்றி எப்படி சொல்லுவான்னு. அதாவது அந்த டாப்பிக்கே இருக்காது. கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு அவனுக்கு பிடிக்காதவங்களோட அந்த டாப்பிக்கை வந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மாவும் இதே வேலை தான் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்கிட்டலாம் யாரும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க மாமா பொண்ணை பிடிக்காது. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பிடிக்காது. அப்பா வேறு மாதிரி வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அந்த மாமா பொண்ணை கரைச்சி கொட்டுற அளவுக்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ்லாம் பேசியிருக்காங்க. ஒரே பொண்ணை பற்றி திருப்பி 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 அவங்க மாமா பொண்ணை பற்றி திருப்பி 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 4 ஹவர்ஸ்க்கெலாம் பேசியிருக்காங்க. மத்தியானம் ஆரம்பிச்சிட்டு ஈவினிங் முடித்தாங்க. நான் அதெல்லாம் லைவாக நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆளுக்கும் அதே கேரக்டர் அதே வேலை தான் பண்ணுவான். இன்றைக்கி வரைக்கும் பண்ணுவான். இவனுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பயங்கரமான கோல்மூட்டி. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இவனை தலைன்னுவானுங்க, நண்பன்வானுங்க, உயிர் நண்பன்வானுங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னுவானுங்க. ஆனால் இவன் என்ன தடவை பண்ணுவான், அவங்கெல்லாம் வந்துட்டு இவன் ஏதாவது அவங்கக்கிட்ட எதாவது சீக்ரெட் சொல்கிறான்னா அவங்கெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுப்பானுங்க. சீரியஸாக வெளியில் நீங்களாக கக்குடா டே தலையில் போட்டால் கூட அவனுங்க சொல்ல மாட்டானுங்க. அடித்து கேட்பானுங்க. சொல்லாதன்னுவாங்கள்ல, சொல்ல மாட்டானுங்கள, அந்த கேஸு. ஆனால் இவன் அத்தனை பேரோட பர்சனல் வரையும் என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லாதன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம்லாம் வாங்கியிருக்கான். சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் வேறு போடுவாரான் இவர். அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவார். எல்லாரை பற்றியும் சொல்லுவாங்க. டீட்டெயில்டாக சொல்லுவான். அதில் எவ்வளோ தூரம் மசாலா தடவுவான்னு தெரியாது. ஏன்னா வந்துட்டு 2 சைடு வச்சு நான் ஒரு காலத்துலலாம் கேட்டதில்லை. இப்போல்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் டபுள் சைடு தெரிஞ்சு வச்சுப்பேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சண்டை வித்தின் அ வீக்கில். அது எனக்கு வந்து ஹோப்பே உடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், என்னை மன்னிச்சிரு, சாரி, நான் பண்ணது தப்பு தான், நான் அது மாதிரி போயிருக்கக்கூடாது, நான் தப்பு, நெக்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இது மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத, என்னது இதெல்லாம்ன்ற மாதிரி அவன் பயந்துட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்குறான். அழுகுறான். நானும் அழுகுறேன் பதிலுக்கு. நீ எனக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு நான் கேட்டேன் உட்காந்து. நீ எனக்காக என்ன பண்ணியிருக்க, எனக்குள்ளே எவ்வளோ வலி வேதனையை கொடுத்து வச்சுருக்க, என்னை எவ்வளோ ஒரு கழுதை மூட்டை சுமக்கிற மாதிரி என்னை உன் கூட வச்சுக்கிட்டு இருக்க, என்னை ஒரு பொண்ணாக ரெஸ்பெக்ட் பண்ணுறியா நீ, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஒய்ஃபாக ரெஸ்பெக்ட் பண்ணுறியா நீ, கிட்டத்தட்ட ஒரு கழுதையை உன்னோட சுமைகளெல்லாம் தூக்கி அதோட முதுகை வச்சுக்கிட்டு அதை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நீ என்னை ட்ராவல் பண்ணுற என்கிட்ட. ஓரளவுக்கு தான் என்னாலையும் வலி வேதனைலாம் தாங்க முடியும். சரி, இவ்வளோ வலி வேதனை கொடுத்த, கடன், காசு, கமிட்மெண்ட்டுன்னு என்னை வந்து கம்ப்ளீட் ஒரு மாதிரி ஆக்கிட்டேன். அதுலேருந்து வெளில வராத மாதிரி எல்லா சுமையும் நானே இது பண்ணணும், நீ வந்து நல்லா மேனம் மின்னிக்க மாதிரி ஊர் மேயணும்னு ஒரு கான்செப்ட்லேயே என்னை கொண்டு போகிறேன். நான் அதுக்கும் தலையாட்டிக்கிட்டு எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன், மென்டலி அஃபெக்டடான பொண்ணு மாதிரி. ஆனால் அட்லீஸ்ட் என்னை வந்து மதிச்சிருக்கலாம்ல. ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம்ல.
வித்தின் அந்த கல்யாணம் ஆன 1 வீக்கில் கூட எனக்கு அது மாதிரி ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரலங்க. உண்மையாக சொல்ல போகணுன்னா கோயிலுக்கு அந்த தளிகெல்லாம் கூப்பிட்டு போனாங்கள்ல, அங்கே கூட போகும்போது அந்த ஒரு ஃபீலே வராதுங்க. ஒரு முழம் பூ வாங்கி கொடுப்பானான்னு ஆசைப்பட்டேன் மனசுக்குள்ளே. ஆஹா இல்லை, என் பூவே இல்லாத தான் போனேன் நான். அவங்க வீட்டில் ஏது பூவு, பூவே இல்லாத தான் போனேன். கோயிலில் இறங்கி ஒரு முழம் பூ வாங்கி தருவான்னு நினச்சேன், வாங்கி தரல. கிட்ட 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 நெருங்குது, வாங்கி தருவானான்னு எதிர்பார்த்தேன். அப்புறம் நானே கோயிலுக்கு போகிறோம், சரி என்ன பண்ணுறது, பூ வாங்கிட்டு தானே போனோம் கோயிலுக்குள்ளே, அப்போ வாங்கி நானே வச்சுக்கிட்டேன் எனக்கு. அது அந்த மொமெண்ட்டு. அதுக்கு முன்னாடியும் அவன் கூட லவ்ன்ற ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதுமே கூட நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிருக்கோம், வந்திருக்கோம். அப்போ கூட எனக்கு வாங்கி கொடுத்ததில்ல. ஒரு ரோஜா பூ ₹1 கொடுத்தா ஒரு ரோஸ் கொடுப்பாங்களா, அந்த பட்டன் ரோஸ் கொடுப்பாங்களா, அதை கூட வாங்கி தந்ததில்லை நாய். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரிஞ்சு அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு தடவை சாப்பாடு வாங்கி கொடுத்தான் அவன் காசில். அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பாடோட தண்ணியும் வந்துடும். வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கான் ஒரு தடவை. அதுக்கப்புறம் எவ்வளோ அசிங்கமாக இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கதையும் நான் சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து அபூர்வமாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கான், அவங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அதான் நான் ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தான். ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, அந்த சாம்சங் ஃபோன் வந்து 3500 என்னவோ அந்த ரேட்டு அப்போது. அது கூட நாய் வந்துட்டு வேறு யாருனா இதுக்கு ஓசியில் கொடுத்தாங்களா, இல்லை அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் கொடுத்தாங்களா, இல்லை எப்படின்னு தெரில, அதை எனக்கு தள்ளிடுச்சான்னு. இதுங்க ஏன் பாக்கெட்லேருந்து காசு செலவு பண்ண போதுங்க, ஓசி கேஸுங்க. ஃபைன். இதுதான் அந்த வீட்டில் முதல்ல வந்த சண்டை வித்தின் 1 வீக்கில். அதுக்கப்புறமேட்டு அடிக்கடிக்கு சண்டை வர ஆரம்பிச்சதுங்க. இவங்க வீட்டிலேருந்து இது வந்து நவம்பர் மாதமா, ஸோ நவம்பர் மாதம் மிடில்லலாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். நவம்பர் மாதம் மிடில்லலாம் கல்யாணம் ஆன புதுசில் நவம்பர் மாதம் ஃபோன் வருது, இந்த மாதிரி டிசம்பரில் அந்த பொண்ணுக்கு, அதாவது அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு இது குருவாயூரில் சோறு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி எல்லோரும் போகணுமே. அப்போது இவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது. ஏங்க நான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு தடவை ஃபோன் வந்திருக்கு. அதாவது இவங்ககிட்ட டெய்லி பேசுவாங்க, ஓகேங்களா. என்கிட்ட பேசுவாங்க, நான் பேசுகிறேன்னா நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொடுன்னு சொன்னால் கொடுப்பாங்க. என்ன பண்ணீங்க, என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க, அந்த மாதிரி கேட்குங்க. ஸோ ஒரு நாள் வந்து எனக்கு பர்சனலாக வருது ஃபோன். அவங்ககிட்ட வர ஃபோனில் தான் நான் வந்து அப்படியே பேசுவேன், எனக்குன்னு தனியாக வராது காலு. அவங்க எடுக்கலைனா தான் எனக்கு வரும். ஸோ ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது, சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். இல்லை இவன் இது அவன் தங்கச்சி பேர் சொல்லி, அவளோட குழந்தைக்கு 6 மாதம் ஆகுது, சோறு ஊட்டணும். மேல பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேனா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கரெக்டு நவம்பர் மந்த் தான் நினைக்கிறேன். நவம்பர் மந்த்து கல்யாணம் ஆகி வித்தின் 1 மந்த்லேயோ இல்லை டிசம்பர் மந்த்லேயோ வந்துட்டு பிளான் பண்ணுங்க குருவாயூரில் சோறு ஊட்டுறதுக்கு. அது குருவாயூரில் போய் சோறு ஊட்டணும், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணும் சொல்லுது எனக்கு, குருவாயூரில் சோறு ஊட்டணும் வந்துடுங்க. பாலுடியா சோறு ஊட்டணுமா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்க. அப்போது என்ன சொன்னேன், நானும் சரி ஓகே வரோம். இல்லைங்க குருவாயூரா, பாலுடி எனக்கு ஞாபகமே இல்லையே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. இவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன சொல்லிச்சு, ஆக்சுவலாக குழந்தைக்கு செயின் போடணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடன் வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சு கல்யாணத்தில், என்ன கல்யாணமே நான் தாங்க பண்ணேன். அதுங்க பண்ண ஒரே வேலை வந்து என்னென்னா, தாலி வாங்குச்சுங்க. 3.5 சவரன்லாம் இல்லைங்க, 3 சவரன் தாலி, 300 கிராம் 300 கிராம்ஸில் இது 3 பாயிண்ட் சம்திங் கிராம்ஸில் தாலி, ஓகேங்களா. டோட்டலாகவே அதுதான், ஆனால் ரவுண்டாக 3.5 சொல்லிக்கோங்க வெக்கமே இல்லாமல். அது 11,000 ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு சாரீ எடுத்துருக்குங்க. அதுங்க 11,000 தானா இல்லை என்னதுன்னு ஆக்சுவலாக அந்த கல்யாண சாரீஸில் போய் கேட்டால் தான் தெரியும், அந்த டேட்டை சொல்லி. அதுக்கப்புறமேட்டு வேறு என்னது, சாப்பாடுங்க. அந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் தான் சொல்லிச்சுங்க. எங்கள் வீட்டிலேருந்து போட்ட சைட்லேருந்து ஒரே சாப்பாடு தான். இதுங்க வீட்டில் போட்ட சாப்பாடெல்லாம் எதுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஷேரிங்கிற பேச்சு ஏன் வந்துச்சுங்கன்னே தெரில. இதுங்க வீட்டில் குடும்பத்தோடு அந்த இதுங்க சொந்தக்காரங்க எல்லாம் பக்கத்துலலாம் வந்து சாப்பிடுவாங்கல்ல, அதெல்லாம்.
அப்புறமேட்டு ஆல்பமையும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பேசிச்சுங்க போல். சரி லைனாக நான் சொல்கிறேன். அப்போது இது எல்லாத்தையும் காசாக வாங்கிக்கிச்சுங்க. அப்போனா தாலியுமே நான் தான் எனக்கு நான் போட்டுக்கிட்டேன். நான் கட்டின மணமேடையில் உட்காந்த அந்த மணமேடையில் சுற்றின அந்த தாலி கட்டும் போது போட்ட புடவையும் நான் எனக்கே வாங்கியிருக்கேன். பத்தாததுக்கு இதுங்கெல்லாம் திணிச்சு பாருங்கள், தீனி தின்றது சோறு, அதுங்க சொந்தக்காரங்க நைட்டு பார்ட்டி, காலையில் சாப்பாடு, சோறு, அது இதுன்னு வாங்கின கடன்லலாம் அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து பைசாவாக வாங்கிடுச்சுங்க. அது எப்படின்றத சொல்கிறேன். அது வித்தின் ஒரு 3 மந்த்லேயே, 3 மாதத்துலேயே. அப்போ அதுங்க என்ன பண்ணுச்சுங்க கல்யாணத்தை பையனுக்கு? 0. ஒன்றுமே பண்ணல. அப்போ அதுங்க 0. பையன் கல்யாணமே ஓசிலையும் ஆயிடுச்சு. பொண்ணு கல்யாணம் ஓசி, அதுக்கு நான் தான் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன். அடுத்தது பையன் கல்யாணம், அதுவும் என் தலையிலேயே ஆயிடுச்சு ஃபுல்லாக. ஓகேங்களா? அப்போ அதுங்க என்னது 2 பிள்ளைய பெற்றுச்சுங்க. ஆர்வ கோளாறில் பெற்றுருக்குதுங்கன்னு நினைக்கிறேன். ஆசைப்பட்டு பெற்றுருக்காதுங்க. ஆமாமோ, அந்த முதல் பையன் வந்து ஆர்வ கோளாறில் பிறந்தது தான். அது எனக்கு 2024 தான் தெரிய வந்தது. இவ்வளோ வருஷம் கழிச்சு தெரியாமல் போலீஸ் கேஸு அது இதெல்லாம் ஆகி. அப்போனா நான் இப்போ சொல்கிறதுலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி பிறந்திருப்பான்னு. இல்லீகல். அதனால தான் நிறைய இல்லீகல் வேலை பண்ணி சுற்றிட்டு இருக்குது அந்த நாய். அடுத்ததும் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் தான் பிறந்திருக்கும்னு தோணுது. 2த்தையும் வந்து ஆர்வ கோளாறில் பெற்றுட்டு ஓசியிலே கல்யாணம். ஒரு பொண்ணை வந்துட்டு சாவடிக்கலாங்க. ஒரு பொண்ணை வந்து சாவடிக்கலாம் தன்னோட சுயநலத்துக்காக. ஆனால் ஏமாற்ற வச்சு சாவடிக்கிறது தெரியல. நான் மேபி இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் விடுறேன்னா பெயின் கொஞ்சம் ஓவராக இருக்குது. என்னால் அது எப்படி வெளிக்காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வேர்ட்ஸில் தான் என்னால் வெளிக்காட்ட முடியும். என்ன பண்ணுறது? அந்த வேர்ட்ஸு கூட நான் வந்துட்டு இப்போது நான் வந்து ஆக்ரோஷமாக நான் சொல்கிறேன்னா கூட அவ்வளோதான். எனக்கு தெரில. அவ்வளோ கடுப்புங்க. கொஞ்சம் நஞ்சல்லங்க ஏமாத்துனது. கிட்டத்தட்ட ஒரு மனுஷனை உட்கார வச்சு அவனுக்கு மொட்டை அடித்த கேஸ் தாங்க என் கதை. அவனை உட்கார வச்சு வலுக்கட்டாயம் பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு மொட்டை எடுத்த கேஸ் தான் தலைமுடியை. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என் லைஃபு. இந்த ஆளை கல்யாணம் பண்ண அடுத்த வேலை சோறத்துக்கு வரையும் பிச்சை எடுக்கும் போது கோவம் ஓரமாக வராதா? இன்றைக்கி நான் இவ்வளோ வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுன்னு தவிக்கிறேனே, எதுக்கு? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாடுக்கு திண்டாடிட்டேங்க. வீடு இல்லாத, சோறு இல்லாத, உடுத்த துணி இல்லாத, ரோட்டில் பிச்சைக்காரி மாதிரிலாம் போனேங்க. வச்சாங்க, அதை பார்த்தாங்க, ரசித்தாங்க வேறு. நான் அந்த மாதிரி இருக்கிறத இந்த தருணத்தெல்லாம் மந்திரம் 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 ஊனா போயிடுவாங்கங்க. முஸ்லீம் மந்திரம் வெங்காயம்னு எவ்வளோ தானே. அப்புறம் என்னாவது, என்ன சொல்லிட்ருந்தேன்? இப்போது பொண்ணுக்கு வந்து சோறு ஒன்றணும். அதுக்கு வந்து செயின் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு. நான் வாயை மூடிக்கிட்டேங்க. நான் எதுவுமே பேசலை. நீங்கள் எதுவும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டாம். உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. அவளோட கல்யாணத்தை நீ தான் பார்க்குற. இஎம்ஐ உண்டு வேறு, டாப்அப் எடுத்து அதையும் பார்க்குற. நான் ஏதாவது அரேஞ்சு பண்ணுறேன். இன்னொன்று, நான் வந்துட்டு எங்கள் அச்சா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்புனோம் பார்த்தீங்களா? சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்ன செயல் பண்ணேன்னு தெரியுங்களா? என் கையில் இருக்க தங்க வளையல் எடுத்து அந்த கேடுகட்ட பொம்பளைக்கு, அந்த ஆயாவுக்கு போட்டு வந்தேன் நான், இந்த ஆளோட அம்மாவுக்கு. சீரியஸாக என் கையில் இருக்க தங்க வளையலை கழட்டி, கை உங்களுக்கு மொட்டையாக இருக்குது, இந்தாங்க தங்க வளையல் போட்டே இருங்க, தயவுசெய்து கழட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தங்க வளையலில் போட்டுட்டு, 3/4 சவரன் பார்வையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை போட்டுட்டு நான் வந்தேன். உடனே அந்த குடும்பத்தில் சிரிப்பை, ஒரு மூஞ்சோட சிரிப்பை பார்க்கணுமே, வேறு லெவல் சிரிப்புங்க. முகம் அப்படியே ஒன்றுத்துக்கும் பிரகாசமாக, பல்லு அப்படியே இழிக்குதுங்க. நான் அந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் அதை நான் திருப்பி எடுத்துட்டேன், அது வேறு விஷயம். என்னை எப்போ வந்து தரத்துச்சிங்களோ, இல்லை தரத்துக்கு இல்லை, என்னை கொடுமை பண்ணுச்சுங்க அப்போது. அப்புறம் என்ன ஆகுது,
என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டேன் எனக்கு எமோஷ்னலாக. இது மாதிரி நீங்கள் எதுவும் தலையில் அதெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே ஃபோன் கான்வர்சேஷனுங்க, ஃபோனில் இருக்கவங்க. எக்ஸாக்டாக வந்து இதுதான் வார்த்தைன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷனை வந்து அப்படியே சொல்லவே முடியும் தவிர அந்த வார்த்தையெல்லாம் யோசிக்க முடியாது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இவன் என்ன சொல்கிறான், உங்கள் அம்மா ஏதோ செயின் வாங்க போகிறேன்றாங்களாம். சரி அவங்க அதை அவங்க பார்த்துக்கிறேன்றாங்க. ஆனால் இப்போ நீ ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கிறேன். ஆமாம், நான் ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படிங்கிறான், என்கிட்ட கேட்குறான். நானும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கேன். யோசி, நீ எதாவது பண்ணணும் அப்படிங்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் தைரியமாக. அப்புறம் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், வாயே திறக்கல அதை பற்றி. மறுநாளுக்கு என்ன சொல்கிறான், போ, நம்மளே எதுவுமே இல்லாமல் இருக்கோம், இதில் வேறு போய் பண்ணுறதா, சும்மா போயிட்டு வரலாம் அப்படிங்கிறான். ஸோ இவனுக்கு வந்து என்னை பார்த்து ரொம்ப கரெக்டாக என்ன சொல்கிறது, அளந்து வச்சுருக்கான் என்னோடய கேரக்டரை. இவன் இப்படி சொல்கிறான்னா, நம்ம இப்படி சொன்னால் அதுவே எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுக்கும், அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். அது நம்மளை இந்த கேள்வி கேட்டுருச்சு, ரெஸ்பாண்ட் பண்ண அது வந்து அது பதில் கொடுக்க மாட்டேது. நம்மளை கேள்வி கேட்டுருச்சு, நம்ம இப்படி சொல்லிடலாம், அதுவே தூக்கி தலையில் போட்டுக்கோன்றது அவனுக்கு தெரியும். அப்போ அவன்கிட்ட சொல்கிறான், இல்லை நம்ம போகலாம், சும்மா போயிட்டு ஜாலியாக வரலாம், எதுவும் பண்ணலாம் தேவையில்லை. அசிங்கம் தானே அது, சும்மா போயிட்டு வர்றது, உங்களை கூப்பிடுற, அதுவும் மாமா வேறு, நீ வேறு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி ஓகே, என்கிட்ட அந்த 1/2 சவரன் கம்பல் இருக்குது ஜிமிக்கி, அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். அந்த 1/2 சவரனுக்கு மேலே காசு எதுனா ஆச்சுன்னா போட்டு குட்டி குட்டி ஸ்டட்ஸு அந்த இதெல்லாம் வாங்கிடுறேன், ரிங்கு அது மாதிரிலாம் என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறேன். சரி ஓகே அப்படிங்கிறான். ஓகேங்களா. அதுக்கு கூட இவங்க கூட வரல என் கூட கடைக்கு. ரெகுலராக வேலைக்கு போகிறோம் வரோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்னோடய கம்பல் எடுத்துகிட்டு ஆவடியில் ஆனந்த் ஜுவல்லரி, எந்த எல்லாமே 916. ஸோ அந்த கடையில் வந்து 916 கொடுத்துட்டு நம்ம அதே இதுக்கு அதே விலைக்கு இது எடுத்துக்கலாம், நான் கேடிஎம் எடுத்துக்கலாம். வேஸ்டேஜும் இல்லை, அந்த மேக்கிங்கும் இல்லை ஆனந்த் ஜுவல்லரியில். ஆனால் நல்லா தங்கம் தான். கேடிஎம்லாம் இப்போ தானே வந்துச்சு, 916லாம். ஒரு காலத்தில் அதுவும் கேடிஎம் நம்மளாம் போட்டுட்ருந்தோம். ஈவன் கேரளாலலாம் கூட இதுங்க இப்படி தான் போட்டுட்ருக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த 1/2 சவரன் எடுத்துகிட்டு ஆனந்த் ஜுவல்லரியில் போயிட்டு 2 குட்டி குட்டி ஸ்டட்டு, 2 ஸ்டட்டா 3 ஸ்டட்டா, 2 ஸ்டட்டு எடுத்தேன்னு நினைக்கிறேன். 2 குட்டி ஸ்டட்டுங்க, ஒரு ஜிமிக்கிங்க. அந்த ஜிமிக்கி வந்து ஒரு 2 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன், 1/4 சவரன். மிச்சம் 2 கிராம்ஸுக்கு வந்து ஒரு நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரி ஒரு கம்பல். அதுக்கப்புறமேட்டு மிச்சம் 1 கிராமில் வந்து ஒரு ரிங்கு எடுக்கிறேன், குட்டியாக குழந்தையோட ஃபிங்கர் ரிங்கு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3 ஐட்டம் கிட்ட நான் 1/2 சவரனுக்கு ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னா, சூப்பராக இருக்குது. மூஞ்செல்லாம் அப்படியே ஆஸ் யூஷுவல், காசு பணம் நகை எல்லாம் பார்த்தா எப்படி பளபளன்னு இழிக்குமோ அது மாதிரி இழிக்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். சரி ஊருக்கு போகும்போது இதை கொண்டு போய் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது. இது பார்த்த உடனே பயங்கரமான ஹாப்பி. வாவ், சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, செம்மையாக இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிச்சிங்க. ஆஸ் யூஷுவல் நான் போன உடனே நான் வேலை செய்கிறதுக்கு தான் அந்த வீட்டுக்கு நான் வந்து போயிருக்கேனே. என்ன பண்ணுறேன், நேராக சமையல் ரூமுக்கு அமுச்சு கொடுத்துருவாங்க. சமையல் ரூமில் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சுலேருந்து டின்னர்லேருந்து எல்லாமே நம்ம தான். அதே மாதிரி வீடை சுற்றி பெருக்கிடணும், வீடை பெருக்கணும், எல்லாமே. இந்த கல்யாணம் ஆயிடுச்சு, புது பொண்ணு இது பொண்ணு, ஆடிக்கு வர அமாவாசைக்கு வர அந்த சீனெல்லாம் இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடணும், இல்லாட்டி வேறு மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கானதாங்க நாங்கள் போகிறோமே அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போ அந்த 2-3 நாள் ஃபங்க்ஷனில் 1000 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகேவா. பாலுடி நடக்குது அவங்க வீட்டில். இந்த பொண்ணு ஆமாம் பாலுடி தான் அது ஆக்சுவலாக. இது இல்லை, குருவாயூர் சோறுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. குருவாயூர் தான் போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இது. சோறுன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஃபைன். ஆனால் நான் வந்து இப்போ இந்த
அமௌண்ட்டு மட்டும் கொடுக்குறேன். சாரி, இந்த அமௌண்ட்டுன்றேன், இந்த நகையெல்லாம் கொடுக்குறேன். அப்போது அதான் குருவாயூர் தான். முடிச்சுட்டு குருவாயூரில் போய்ட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கேருந்தே அவங்க வீட்டுக்காரன் வந்துட்டு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். எல்லோரும் அதில் தான் போகிறோம், அதில் தான் ரிட்டன் ஆகிறோம். வந்தாச்சா, மறுநாள் அவங்க வீட்டில் வரோம்மா, நைட்டு நல்லா டயர்டாக தூங்குறோமா, மறுநாள் அவங்க வீட்டில் எல்லா வேலைகளும் எல்லாம் செஞ்சுட்டு இங்கேருந்து சென்னையிலேருந்து இன்னொரு அங்கிளும் வராங்க. யாருன்னு பார்த்தோன்னா அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 60 இயர்ஸ் 50-60 இயர்ஸ் கிட்ட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அங்கிள் இருக்காங்க. அந்த அங்கிளும் வராங்க. அவங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு வராங்க. ஓகே, ரிட்டன் வரும்போது நாங்கள் அந்த அங்கிள் கூட வரோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நாள் டயர்ட் ஆகிடுச்சு. செகண்ட் நாள் எல்லாம் சமைச்சி கிமைச்சி போட்டுட்டு எல்லோரும் உட்காந்து பேசுகிறோம். அப்போ எல்லாம் உட்காந்து பேசும்போது இந்த பொம்பளை வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுச்சு? ஈஸ்வரி, இவனுக்கு ஸ்கூலு படிக்குமோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க அவ்வளோன்னுச்சு பாருங்க. அவ்வளோன்னு சொல்லும் போது இவனோட கண்ணை பார்க்கணுமே. சொல்லும் போதே நான் இந்த ஆளை பார்த்தேன். அவன் வந்து எனக்கு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணி காட்டணுன்னு தோணுது, இது மாதிரி ரெக்கார்டிங்காக பண்ணும்போது. பண்ணக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணுறான், வாய் மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு தலையாட்டுறான். கண்ணை காமிச்சு வாயை மூடிக்கிட்டு இருங்க, சொல்லாதீங்கன்ற மாதிரி தலையாட்டுறான். இதை நான் பார்த்துட்டேன். அந்த பொம்பளையும் அதை பார்த்துருச்சு. அவனை சிரிச்சுக்கிட்டே அப்படியே வாயை திறந்துச்சு பாருங்கள். அவனை பார்த்துட்டு அப்படியே வாயை மூடிக்கிச்சுங்க. அந்த கான்வர்சேஷன் அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் வந்து எந்திரிச்சு நான் கட்டன் சாயா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் உள்ளே. ஏன்னா வாயை திறந்தாங்க, இவன் ஸ்பாட்டில் தலையாடுறான் கண்ணை காமிச்சு. அந்த பொம்பளை அப்படியே வாயை மூடுது. அப்போ நானும் வெயிட் பண்ணுறேன் பேசுவாங்கன்னு. பேசலை. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். சரி, நான் சாயா போடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போயிட்டேன். அப்போ எனக்கு அதை மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ சொல்ல வந்துச்சு, இவன் ஏன் இந்த மாதிரி கண்ணை காமிச்சான், சின்ன வயசுலேருந்தே பிஞ்சிலேருந்தே நிறைய வேலைங்களை பார்த்துருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பரவாயில்ல விடு, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதையும் யோசிக்கக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேஷுவலாக விட்டுட்டேன். அப்புறம் அது பேர் என்னது, இந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்காரன் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அன்னைக்கு நைட்டு மறுநாள் நம்ம குருவாயூர் போயிட்டு வந்தால் மறுநாள் எல்லாம் உட்காந்து பேசி கீசிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த மறுநாள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே நைட்டு தூங்கணும்ல. அப்போ நைட்டு தூங்கும் போது இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த சென்னையிலேருந்து வந்த அங்கிள், எஸ்பிஐ ரிட்டையர்டு. அவர் எஸ்பிஐ மேனேஜர், அவர் ரிட்டையர்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பெட்ரூமில் கல்யாணம் ஆகி கரெக்டாக 1 மாதம் நாங்கள் 1 மந்த் ஓல்டு. ஃபஸ்ட் டைம் கல்யாணம் முடிஞ்சு இங்கே சென்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ரிட்டர்ன் வர்றது அந்த தருணம் தான், இந்த பொண்ணோட பால்குடின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் வரும்போது பேர் என்னது, இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம் 3 பெட்ரூம். ஆக்சுவலாக பெட்ரூம் இல்லை, அது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி குட்டியாக இருக்கும். அதில் வந்து இவங்க பெரியம்மாவை படுக்க வைப்பாங்க. இவங்க பெரியம்மா அங்கே படுத்துப்பாங்க வந்தாங்கன்னா. ஒரு பெட்ரூமில் வந்துட்டு ஏசி இருக்கும், ஒரு பெட்ரூமில் வந்துட்டு பெரிய பெட்ரூமு. அந்த பெட்ரூமில் வந்துட்டு இந்த கிழவியும் அந்த ஆளும் படுத்துப்பாங்க. ஸோ இதுங்களுக்கு அந்த கிழவனுக்கும் அது வந்து ஸ்ப்ரிங் பெட் பெருசான்னு சொல்லிட்டு ஒரு குயின் சைஸ் பெட்டு. அதில் அந்த ரூமில் வந்துட்டு ஒரு டபுள் காட்டு வித் ஏசி அப்படி இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஓசியில் வந்தது தான். அப்புறம் என்ன ஆகுது, இந்த ஆள் வந்து நைட்டு இது தூங்க போகிற டைமில் புருஷனும் பொண்டாட்டியும் அந்த ரூமில் தூங்குறாங்க, பெட்ரூமில் ஏசி ரூமில் குழந்தைய வச்சுக்கிட்டு. அப்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்கே வேணால் தூங்கிப்பேன். இது வந்து எடுத்தது யாருன்னா வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து வந்த அங்கிள். அவன் அங்கே போகலையா, அவன் வீட்டுக்கு போகலையா, இங்கே தானே இருக்குது, புருஷன் பொண்டாட்டி எங்கே தூங்குவாங்க, புது கல்யாணம் வேறு அப்படிங்குன்னு. இதுங்க உள்ளே போய் கதவும் சாத்திக்கிச்சுங்க. புது கல்யாணம் வேறு, இவங்க எங்கே போவாங்க, அவன் வீட்டுக்கு போகலையா, இங்கே தானே இருக்குது அவன் வீடு, ஒரு 4 கிலோமீட்ரு போகிறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. பரவாயில்ல விடுங்க, அவங்க தூங்கட்டும், அவங்க போயிட்டாங்க உள்ளே தூங்குறதுக்கு, குழந்தை வேறு இருக்குல்ல அப்படின்னு. இந்த பொம்பளை வாயை மூடிட்டு இருந்துச்சு, இவன் வாயே திறக்கல, கம்முன்னு இருக்கான். நாங்களாம் ஹாலில் உட்காந்துட்ருக்கோம்.
அப்புறம் நானும் இந்த இவர் இப்படி பேசவும், நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை கிளம்பிடுச்சு. அந்த பெட்ரூமில் போயிடுச்சு. அப்போ யார் இருக்கா? நான், இந்த அங்கிளு, இவங்க அப்பா, இந்த ஆள். நாங்கள் 4 பேர் தான் வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்கோம். அப்போது இந்த பையனோட இந்த ஆளோட அப்பா என்ன சொல்கிறாரு, சார், அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு. வெளில வா, இவங்க படுக்கட்டும், புது கல்யாணம் அவங்க, இவங்க உள்ளே படுக்கட்டும், நம்ம இங்கே படுத்துக்கலாம் எங்கள் சோஃபாவில், ஓகேங்களா? 2 சோஃபா இருக்கும், 2 சோஃபாவும் வந்து 3 சீட்டர் சோஃபா, ஓகே? ஆளுக்கு ஒரு சோஃபாவில் படுத்துக்கலாம், 3 சீட்டராக இருக்கும், நம்ம சோஃபாவில் படுத்துக்கலான்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து என்ன சொல்லுது, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஆக்சுவலாக வந்து பகலில் ஃபுல்லாக சோஃபாவில் தாங்க படுத்துன்னு இருக்கோம். அந்த கிழவி பகலில் ஃபுல்லாக சோஃபாவில் படுத்துன்னு டிவி பார்த்துனே இருக்கோம், அங்கேயே தூங்கும். இதுதான் நான் பார்த்தது, ஓகேங்களா? எனக்கு அங்கெல்லாம் படுத்தா செட் ஆகாது, நான் உள்ளே போய் படுக்கிறேன், பெட்ரூமில் படுத்தா தான் எனக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு. நான் எதுவுமே சொல்லலை. அங்கே நிற்க வச்சு நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு இதுங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம்.